வணக்கம். நான் டாக்டர் ஆகாஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதம். ஆயுர்வேதம்னா ஆயுள் ப்ளஸ் வேதம், அதோட 2 சொல்லு தான் ஆயுர்வேதம்னு சொல்கிறது. ஆயுள் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறது. வேதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ், ஆயுளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் தான் ஆயுர்வேதம். இது வந்து 4 வேதங்கள் இருக்கு இல்லையா? ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம். இந்த 4வது வேதமான அதர்வண வேதத்தின் உபவேதம் தான் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா. மனிதனோட ஆயுளை வந்து காப்பதற்கும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கும் நோய் தடுப்பு மற்றும் சிகிச்சை என அனைத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த ஆயுர்வேதா. இந்த ஆயுர்வேதம் பார்த்தீங்கன்னா 8 பிரிக்கப்படுது. இது வந்து அஷ்டாங்க ஆயுர்வேதா அப்படின்னு சொல்கிறோம். காய சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடியது பொது மருத்துவம். பால சிகிச்சை அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான பொதுநல மருத்துவம். கிரக சிகிச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனநிலைமை மற்றும் அதோட தொடர்புடைய சிகிச்சைகள். ஊர்த்துவாங்க சிகிச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎன்டி டிசார்டர்ஸ், காது, மூக்கு, தொண்டை, கண் மருத்துவம். சல்லிய சிகிச்சை பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை. அகத தந்திரம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா டாக்சிகாலஜி, நஞ்சு, விஷம், முறிவு அப்படின்னு சொல்லுவோம். இது 7வது பார்த்தீங்கன்னா நமக்கு ரசாயன சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடியது. ரசாயனம் அப்படின்னா நம்மளோட லைஃபோட எக்ஸிஸ்டன்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் ஏஜ் ரிலேட்டடாக உள்ளவங்களுக்கும் ஜீரியாட்டிக் அந்த டிசீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரசாயன சிகிச்சைகள் வருது. பஞ்சகர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த பஞ்சகர்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சம்னா 5, கர்மானா சிகிச்சைகள். இதை தான் நம்ம வந்து பஞ்சகர்ம சிகிச்சைகள்னு சொல்கிறோம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வமனம் அப்படின்றத முதல் ட்ரீட்மெண்ட். அது வந்து வாந்தி எடுக்க வச்சு நமக்கு உடம்புல உள்ள கஃபத்தை குறைக்கிறது, அந்த மாதிரி சில ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். விரேச்சனம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2வது வருது. இது வந்து பேதி உண்டாக்கி குடலை சுத்திகரித்து நம்ம உடல்நலத்தை வந்து நல்லா காக்கிறதுக்காகவும். நசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூக்கு வழியாக மருந்துகளை வந்து நம்ம சொட்டு எடுத்து நம்ம அதனால் வரக்கூடிய நிறைய டிசீஸை நம்ம சரி பண்ணுறோம். 4வது பார்த்தீங்கன்னா வஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய எனிமா சிகிச்சை. 5வது பார்த்தீங்கன்னா ரத்த மோஷனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சைகள். இது ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு சிகிச்சைகளாக இருக்குது. இதுதான் பஞ்சகர்ம சிகிச்சைகள்னு சொல்கிறோம். இந்த பஞ்சகர்ம சிகிச்சைகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி சில சிகிச்சைகள் இருக்கும்ல, அதை வந்து நம்ம பூர்வ கர்மா அப்படின்னு சொல்கிறோம். இந்த பூர்வ கர்மா அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நேகனம், சுவேதனம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எண்ணெய் தடவுதல், அபியங்கம்னு சொல்லுவோம். சுவேதனம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம உடம்புல உள்ள வியர்வை வந்து வெளில கொண்டு வந்து டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுற ட்ரீட்மெண்ட் தான் இதோட வந்து பூர்வகர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சிகிச்சை படித்து ஆயுர்வேதம் முடித்த மருத்துவர்களோட ஆலோசனையோட மட்டும்தான் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை. இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட்ஸாக இருக்குது. நம்மளோட வாழ்க்கை முறையை நம்ம சரிப்படுத்தி நம்ம நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து நம்மளை வந்து பாதுகாத்து நம்மளை நல்லபடியாக வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆயுர்வேதத்தோட பேசிக்கான தத்துவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாத, பித்த, கஃபம், இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஸோ இந்த வாதம் பார்த்தீங்கன்னா நிலையற்றது, எப்பொழுதும் ஒரு அசைவோடு இருக்கக்கூடிய குணங்களை கொண்டது. ரொம்ப லகுவாக வறட்சியாக இருக்கக்கூடியது, கண்களுக்கு தெரியாத சூஷ்மை தன்மை உடையது. இயற்கையோட இதை ஒப்பிடும்போது இதை காற்ற வச்சுக்கலாம். பித்தத்தோட இயல்பு பார்த்தீங்கன்னா சூடு, எரிச்சல், சிவந்த நிலை, திரவம், செரிமானத்தில் பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பித்தம். நெருப்போட இயற்கையாக நம்ம வந்து ஒப்பிடுவோம். கபம் பார்த்தீங்கன்னா கபம்னாலே வெயிட்டு, ஸோ ஸ்திரம், கடினமானது, ஸோ மந்தத்தன்மை உள்ளது, வளவளப்பு உள்ளது, குளிர்ச்சி, ஒட்டும் தன்மை, இதுதான் கபத்தோட இயல்பு. ஸோ இதை வந்து நம்ம நீரோடையும் மண்ணோடையும் ஒப்பிடுவோம். ஸோ இந்த வாத பித்தத்தை வந்து கஃபநிலை மாறும்போது நம்ம உடம்புல வந்து நிறைய நோய்கள் வருது. ஆயுர்வேதிக்கில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த வாத பித்த கஃபத்தை வந்து சமனம் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல உள்ள எல்லா நோய்களும் சரியாகி நம்ம சீராக இயங்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆயுர்வேதானா வெறும் மருந்து மட்டும் இல்லைங்க, நம்மளோட வாழ்க்கை முறை, நம்ம நோய் எப்படி வராமல் இருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து கற்றுக்கிறது. இயற்கையாக நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நம்ம நீண்ட நாள் வாழ்கிறது, நம்மளோட ஆசனங்கள், உடற்பயிற்சி, இது எல்லாம் சேர்ந்தது தாங்க ஆயுர்வேதா. ஸோ ஆயுர்வேதானா வே ஆஃப் லைஃப், சயின்ஸ் ஆஃப் லைஃப். உங்கள் வீட்டில் யாராவது ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாக இருக்காங்களா? கீழே அவங்கள பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.